ஹாய் வணக்கம். அய்யனார் துணையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வழியாக பொங்கல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இந்த அம்மா வந்து கல்யாணத்தை பற்றியும் வந்து சொல்கிறாங்க, ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போது பாண்டியனை தவிர்த்து மீதி எல்லார் முகமும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நிலாலாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சேரன் ஆகட்டும், நிலாவாகட்டும், பல்லவன் எல்லாருமே, சோழன் கூட சந்தோஷப்படுறாரு. அப்போது இவர் மட்டும் சோகமாக இருக்கும்போது வானதி கேட்குறாங்க, ஏன் நீ மட்டும் சோகமாக இருக்கன்னும் போது அப்போது ஒரு கவுண்டர் கொடுப்பாரு பாருங்க சோழன். நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பண்ணுற, கல்யாணம் ஆகி வந்துட்டீங்கன்னா இந்த வீட்டை ரெண்டாக்கிட்டீனா அப்படின்ற மாதிரி ஒரு போடுவார். அப்போ எல்லாருமே வந்து அவரை டே அப்படிலாம் சொல்லாதன்னும் போது இல்லை இல்லை பாண்டியனோட மைண்ட் வாய்ஸை நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நடேசன்கிட்டையும் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது அவரும் ஒரு குத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்வார். இவ்வளோ நாள் ஒத்துக்காமல் அவன் வந்து அந்த மெக்கானிக் ஷெட் ஓனர் ஆனதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு போடுவார். அந்த சீனெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து வானதி வந்து அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி என்ன இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சந்தா எல்லாருமே வராங்க, வந்து பொங்கல்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நிலா தான் எடுக்கிறாங்க, சந்தாவையும் சேரனையும் கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பாருங்கள், அப்போயும் இந்த வானதிக்கு வந்து அவங்கெல்லாம் எடுக்கிறாங்களே, நான் கூப்பிட்டு யாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கலேன்னு சொல்லி அங்கேயும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி, வாங்க நம்மளும் அங்கேயே போய் நின்று ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி போய் ஏட்டிக்கு போட்டியா. இதனால தான் வானதியை வந்து சில பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு கூட ஏன் பிடிக்காதுன்னா, ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிறாங்கன்னா நம்ம எடுத்து தான் ஆகணும், அந்த பொறுமையே இருக்காது. அப்பயும் போய் அவங்கள வெறுப்பேற்றுறதனமாக போய் எடுப்பாங்க. அப்பயும் பாண்டியன் வேணாம் அப்போ கூட வானதி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே நிற்கிறது நிலா இல்லை, அவங்கள மட்டும் எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி போட்டிக்கு நிற்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் இருக்கான்ல பல்லவன், அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு பொங்கல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவர் ஒரு பக்கம் அவர் லவ்வை டெவலப் பண்ண போயிடுவார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா, சோழன் எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது யாரை வரமாட்டாங்கன்னு நினச்சோமோ அவன் திரும்ப வரான். ராகவன் வந்து இவன் அடித்ததுக்கப்புறம் வரவே மாட்டான்னு பார்த்து சோழன் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நிலாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான், நீ தான் இப்போ அந்த வீட்டில் வந்து கடைசியாக செலப்ரேஷன் தனியாக செலப்ரேஷன் பண்ணுற கடைசி பொங்கல். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட தான் பொங்கல் செலப்ரேஷன் பண்ணுவீங்க, நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி மெசேஜ் போடுவான். அப்போ இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது சோழன் கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்கும். இதை பார்த்துருவான் சோழன். பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவான், ரிப்ளை வந்து டுபுக்கு அந்த மாதிரியெல்லாம் போட்டு அவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்ருவான். அப்புறமா தான் அவர் யோசிப்பார், ஆமாம் இது வந்து நிலாவோட ஃபோன் ஆச்சுன்ட்டு டெலீட்டும் பண்ணிவிடுவார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானதியும் பாண்டியனும் தான் காமிக்கிறாங்க. அப்போ இவ சொல்கிறான், நான் சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன், நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னும் போது, அதான் அண்ணனுக்கு பார்த்த பொண்ணுலாம் இருக்குது, இப்போ போய் கல்யாணம் பண்ணோன்னா எப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்கிறாரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் பாண்டியன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா என்ன, இல்லை வானதி வந்து இவர் என்ன சொல்லுவார், இல்லை இவர் வந்து பொண்ணு பார்க்க வருவாரா, இதுக்கப்புறம் இவங்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றதையும் என்னோடய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து இப்போது வந்து ராகவன் வரமாட்டான்னு நினச்சோம், இப்போ அவனும் வந்து நிலா லைஃப்பில் தலையிட ஆரம்பிச்சிட்டான். அவனோட என்ன நினைப்பான், அவன் இதுக்கப்புறம் நிலா வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவான்றதையும் உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.